இன்னைக்கு நம்ம ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்டு 16th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோட ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோ பையன் அந்த ஊரில் இருக்கிற ஒரு மிஷினரி கில்டுக்கு போவானா. அங்கே போயிட்டு தனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்குமாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். படிக்க வந்த இடத்துல எதுக்கு வேலைக்காக வந்திருக்கான்னு பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலி அந்த ஈத்தன் கிட்ட அவன் சொல்லியிருந்திருப்பான், அலியா தனக்கு ட்விட்டர் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 1,00,000 காயினுங்கிறத வாங்கியிருந்திருக்காங்கிற மேட்ரை சொல்லியிருந்திருப்பானா. இதை கேட்டுட்டு முதல்ல ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிருந்திருப்பார். எங்கேயாவது கடன் கீது வாங்கினியாடான்னு கேட்டா, இல்லை நான் ஏற்கனவே வச்சிருந்தேன் என்னோட சேவிங்ஸ்னு சொல்லக்குள்ள, அவ்வளவு காசு நீ சேவிங்ஸ்ல வச்சிருந்தாலும் இப்படி நீ அவ்வளவு ஈஸியால செலவு பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, உனக்கு கொஞ்சமாவது பினான்சியல் நாலேஜ்ங்கிறது தேவைப்படணும். நம்மள மாதிரியான மனிதர்களை பொறுத்த வரைக்கும் காசு தான் எல்லாமே. காசு இல்லாம போயிடுச்சுன்னு வையன், காட்டுல இருக்கிற மிருகங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத மாதிரி. ஓ அப்படின்னா என்ன, நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சு திருப்பி காசு சம்பாதிக்கணும்னு சொல்ல வரீங்களா? அதுக்கு ஈத்தனும் அதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இன்னும் ஒரு மாசம் இருக்கும் எப்படியும் உனக்கான கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக இருக்கு. அதனால பெருசா வெளியூர்லாம் போய் பண்ற மாதிரி வேலை இல்லாம உள்ளூர்லயே ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணி அதை பண்ணி கொஞ்சம் காசு ஏர்ன் பண்ண ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதனால தான் அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மிஷினரி கில்டுக்கு வந்துட்டு தனக்கு ஒரு வேலை இருக்கா இதே ஊர்ல பண்ற மாதிரி, ஆனா ரிவார்டு மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரின்னு கேட்டிருந்திருக்க. அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம ஹீரோக்கு ஒரு ரெக்வஸ்டும் கொடுத்துருப்பாங்க. அது இந்த அகாடமி ரிலேட்டடா தான். நைட் டைம்ல இந்த அகாடமில சில கோஸ்ட் எல்லாம் உலாவற மாதிரியான சில ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா அந்த வேலையை எடுத்துக்கிட்ட ஹீரோவும் அந்த அகாடமி முன்னாடி வந்து நிக்கக்குள்ள அப்ப அங்க ஒரு பச்சை மண்டை ஒருத்தன் வருவான். அவனுக்கு நம்ம ஹீரோவை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. எப்படின்னு பார்த்தா அந்த அலியாங்கிறவன் ஹீரோக்கு சொல்லி கொடுத்துருப்பான்ல, அந்த காரணத்தாலேயே நம்ம ஹீரோவை தெரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா மேஜிக் டிபார்ட்மெண்ட்லயே ஒரு செலிபிரிட்டி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த அலியா பையன் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கு தான். அதுக்கு ஹீரோவும் நீயும் என்ன அவனை மாதிரி ஒரு மெஜிஷியனான்னு கேட்டதுக்கு, அவனை மாதிரின்னு சொல்ல முடியாது ஆனா மெஜிஷியன் தானே, ஒரு லைட்டோட ஸ்பிரிட்டை வந்து சமன் பண்ணுவானா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக பஞ்ச் பண்ணா இல்ல கை உள்ள போயிட்டு வருது. ஏன் சண்டையெல்லாம் போனணும் முயற்சி பண்ற, அது வெறும் ஸ்பிரிட் தான், அதுக்கு பிசிக்கல் பாடி எல்லாம் கிடையாது. அப்புறம் என் பேரு தான் சியான், இந்த அகாடமில இருக்கிற ஒரே ஒரு எலிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ற மெஜிஷியன் சொல்லுவான். ஹீரோவும் ஓகே ரொம்ப சந்தோஷம், எனக்கு இப்போ ஒரு வேலை இருக்கு அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக பாப்பானா. வேலையா என்ன, நீ ஒரு மிஷினரியா என்ன, மிஷினரி அகாடமிக்கு வந்திருக்க அப்படின்னா, ஏய் நீ அந்த பேயை தேடி தானே வந்திருக்க, சூப்பர் போ. எனக்கும் இந்த அகாடமில இருக்கிற இந்த பேய் ரூமர் மேல ரொம்ப நாளா ஒரு கண்ணு, அதனால ரெண்டு பேரும் போய் பாப்போமா கண்ணுன்னு சொல்லி ஹீரோவும் சியானும் இந்த ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் சொல்லி தராங்களா, வாழ்வித்தை சொல்லி தர அந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அங்க இருக்கிற லக்சர் ரூம் அப்புறம் ட்ரைனிங் கிரவுண்ட் சொல்லி இங்கதான் அந்த பேய் வருதாமா. அதனால தான் ரெண்டு பேரும் உலாவிட்டு இருப்பானுங்களா. அப்போ அந்த இடத்துல யாரோ ஒருத்தரை பார்க்க, ஹே அது கண்டிப்பா பேயா தான் இருக்குன்னு சொல்லி இவங்களும் அட்டாக் பண்ணலான்னு இருந்தா அது ஆக்சுவலி அலியாவா இருக்கும். அவங்கிட்ட போயிட்டு யோ நீங்க என்ன பண்றேன்னு கேட்டா, இங்க ஏதோ பேய் இருக்குன்னு சொன்னாங்க, அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நானும் வந்திருக்கேன்மானா. அண்ட் இவன் நம்ம ஹீரோ மாதிரி ஒன்னும் மிஷினரி வேலையை எடுத்துக்கல, ரேதர் இந்த அகாடமி இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்குது, அது என்னன்னு சார்ட் அவுட் பண்ணியா அப்படின்னு அலியா கிட்ட பர்சனலா கொடுத்து வந்துருப்பாங்க. உடனே சியானோ ஓ அப்படின்னா சரி நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் ஒன்னு சேர்ந்துக்கிறாங்களா. முதல்ல அலியா இந்த வாழ்வித்தை சொல்லி தர டிபார்ட்மெண்டோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி ஹாலோகிராம் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வர சந்தேகங்கிறதே எதுக்கு அந்த பேய்ங்கிறது இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் சுத்தணும், மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கக்குள்ள ஹீரோ மேபி அது வேற ஏதோ ஒரு மெஜிஷியன் பண்ற வேலையா இருக்குமான்னு கேட்பானா. இல்லப்பா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த சியான் ஒரு பக்கம் அலியா ஒரு பக்கம் சில சஜஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு இந்த ஃபீலிங்கே வித்தியாசமா இருக்கும். அவன் காட்டுல இருக்கும்போது மோஸ்ட்லி அவன் என்ன பண்ணணுங்கிற விஷயத்த எல்காவோ டேரினோ வந்து திட்டி சொல்லி கொடுப்பாங்க. அந்த மிஷினரி ஸ்குவாட்ல வேலை பார்க்கும் போது கூடமே வந்து நம்மளே சோலோவா நின்று எல்லாத்தையும் சமாளிச்சிட்டோம். ஆனா இந்த இடத்துல 3 பேரும் ஒன்னா மூளையெல்லாம் யூஸ் பண்றவங்க போது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஒருவேளை இப்படிதான் பீப்புள் கம்யூனிகேட் பண்ணுவாங்களோ அப்படின்னு அந்த கம்யூனிகேஷனுங்கிறதே அப்பதான் ஃபீல் பண்றான். ஆனா அதுவே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சியான் பையன் சரி நீங்களே இந்த வேலையை பாருங்க அண்ணன் கிளம்புறேன் அப்படின்னு ஜகா வாங்கிக்குவானா. ஆனா அந்த சியான் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஆமா கோஸ்ட்ங்கிறதுமே ஒரு பிசிக்கல் ஃபார்ம் இல்லாத ஒரு எலிமெண்ட் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பிரிட் தானே. அப்படி இருக்கக்குள்ள இந்த அகாடமில எலிமெண்ட் மேஜிக் யூஸ் பண்ற ஒரே ஒரு நபர்னா அது சியான் தான். ஒருவேளை நம்மகிட்ட இருந்து கலந்து போன அந்த சியான் நேரம் அந்த கோஸ்ட் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருப்பானோன்னு சொல்லிட்டு வேகமா அந்த சியான் எங்க போயிருப்பான் அப்படின்னு தேடி வராங்க. அப்படி வரும்போது அந்த ஈத்தன் இருக்கிறான்ல, அவனுக்குன்னு பிரைவேட்டா இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் இருக்காமா, அந்த இடத்துல மேபி அந்த ஸ்பிரிட் இருக்கலாமோன்னு சொல்லிட்டு வரக்குள்ள அப்போ ஹீரோ அந்த அலியா மேல லைட்டா டவுட் பண்ணிட்டு, ஆமா உண்மையாலுமே இந்த அகாடமி தான் உனக்கு இந்த ரெக்வஸ்ட கொடுத்தாங்களாடான்னு கேட்டா, வெல் அப்படி சொல்ல முடியாது, இருந்தாலும் இந்த அகாடமில ஒரே ஒரு எலிமெண்ட் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ற மெஜிஷியன் இருக்கிறதுங்கிறது நல்லா இல்லையில, அதனால தான் நானும் ஒரு எலிமெண்ட் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன்ட்டு அதை ஆக்சுவலி கேப்சர் பண்றதுக்காக வந்திருப்பான்.
உடனே அலி அப்படியே தரையில உட்காந்துக்கிட்டு ஏதோ சில மந்திரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஸ்பிரிட்டும் அங்க வருதா. ஓ நீ தான் இந்த அகாடமியோட கோஸ்டான்ட்டு முதல்ல ஹீரோ பையன் அவனோட விஸை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்றானா, அந்த அட்டாக்குங்கிறது பெருசா அந்த ஸ்பிரிட்டுக்கு டேமேஜ் எதுவும் ஏற்படுத்தின மாதிரி தெரியல. ஓகே பவர்ஃபுல்லான இன்னொரு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணலான்னு போகும்போது கரெக்டா அவன் முன்னாடி ஏதோ நெருப்பு வளையம் மாதிரி ஒன்று வருது. யாரான்னு பார்த்தா அது அந்த சியானா இருக்கும். ஒரு சின்ன குழந்தைய என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அந்த சியான் பையன் திட்டிக்கிட்டு இருப்பானா, என்னது இது உனக்கு சின்ன குழந்தைங்கிற மாதிரி தான் ஹீரோட பார்வை இருக்கும். கூடவே அலியாவும் சியான் கிட்ட ஆமா எப்படி நம்ம இதை கேப்சர் பண்றதுன்னு கேட்கும்போது, டேய் எதடா கேப்சர் பண்றதுக்காக முயற்சி பண்ற, அது குழந்தைடான்னு சொன்னா, நீ மட்டும் தான் இந்த அகாடமியில ஒரே ஒரு எலிமெண்ட் ஸ்பிரிட் மெஜிஷியனா இருக்கணும்னு விருப்பப்படுறியோ, நாங்களா இருக்க கூடாதா என்ன, நீங்க என்னைக்கோ ஒரு எலிமெண்ட் ஸ்பிரிட் மெஜிஷியனா ஆய்ந்திருக்கலாம், ஆனா உன்னோட கொடூரமான இந்த ரிசர்ச் மெத்தடுக்குலாம் இந்த எலிமெண்ட் ஸ்பிரிட்லாம் கோஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்காதுங்கண்ணா. அதனால இப்போதைக்கு இந்த எலிமெண்ட் ஸ்பிரிட்டை ப்ரொவோக் பண்ற மாதிரி சண்டை போடாம ப்ராப்பரா இதை கேப்சர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்கடான்னு ஒரு அட்வைஸை போட்டுட்டு ஹீரோ பையனை களத்துல இறங்கி அந்த ஸ்பிரிட்டை கொஞ்சம் பிஸியா வச்சுக்க சொல்றானா. பிஸியா வச்சுக்கிறதா ஓகே ஃபைன்னு சொல்லி பெருசா அட்டாக்ல எதுவும் பண்ணாம அந்த ஸ்பிரிட்டோட அட்டென்ஷனை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ பையன் அவன் பக்கமே வச்சிருந்திருக்கான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த ஸ்பிரிட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி தூக்கி எரிஞ்சாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இனிமேல் நான் பாத்துக்கிறேன்னு அந்த சியான் அவனோட மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணி எப்படியோ கடைசியில அந்த ஸ்பிரிட்டை கேப்சர் பண்ணிடுறான். அதுவும் அவன்கிட்ட இருந்த அந்த லைட் ஸ்பிரிட் மாதிரியே இப்போ இன்னொரு ஒரு பர்பிள் ஸ்பிரிட் மாதிரி சின்ன பால் மாதிரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மிஷினரி கில்ட்ல இருந்து ஹீரோக்கு தானே இந்த வேலை வந்திருக்கும், கொண்டு போய் அந்த கில்டு கிட்டே அதை ஒப்படைச்சிட்டு ரிவார்டுக்காக காசெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா வெறுங்கையோட இவங்களை வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னு பார்த்தா ஒரு 3 நாளுக்காவது அட்லீஸ்ட் அந்த ஸ்பிரிட்லாம் அங்க இல்லாம இருக்கு அப்படின்னு நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் காசு தருவோம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இதை கேட்ட அந்த அலியாங்கிறவன் சியான் கிட்ட, ஆமா அந்த காசுங்கிறது உன்னோடது கூட கிடையாது, இந்த வேலைங்கிறதுமே உன்னோடது கிடையாது, எதுக்கு 3 நாள் கழிச்சு தான் காசு தருவாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு நீ ஃபீல் பண்றடான்னு கேட்டா, இதெல்லாம் ஒரு காரணமா, ஹீரோவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டுக்கு காசு வரலன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டு இருக்கிறங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பானா. ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி அந்த டேர்ம்ங்கிறது ஆச்சரியமா இருக்கும். இருந்தாலும் அப்படி நம்ம மாறி மாறி உதவி பண்ணியிருந்திருக்கோம். நம்ம 2 பேரும் இனிமேல் தோஸ்த் மாமன்லாம் சொல்லும் போது ஹீரோக்கு அந்த ஃபின்னை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் இந்த சியான் பையன். அதுக்கப்புறம் ஹீரோ ஈத்தனை மீட் பண்ணி பேசும்போது இந்த அகாடமில படிக்கிற எல்லாருமே ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணி ஆகணுங்கிறது கட்டாயம், அதனால அவனுக்கான ஒரு ரூமையுமே அலோகேட் பண்ணியிருந்திருப்பாங்களா. ஓ அப்படியா சரின்ட்டு நம்ம ஹீரோவும் அவனோட ரூமை போய் செக் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி அகாடமிக்கு போயிருந்திருக்கான். 3rd ஃப்ளோர்ல 301 ரூம் நம்பர்னு சொல்லி அதோட கீயை வாங்கிட்டு அவன் போகக்குள்ள பேரலா அந்த அலியா பையன் இருக்கிறான்ல, அவன் பையனே கிடையாது போல, அவனை சுத்தி இருக்கிற மேஜிக்கை யூஸ் பண்ணி அவன் பையன் மாதிரி வெளியில தெரியறான். அவன் ஆக்சுவலி ஒரு பொண்ணாதான் இருக்கும். ஹீரோ பையனை முத நாள்ல மீட் பண்ணதுல இருந்து எனக்கு நிறைய பஞ்சாயத்துகள் தான் வந்துகிட்டு இருக்குது, இனிமேல் தயவு செஞ்சு அவனை நான் பாத்திரவே கூடாதுங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருப்பாளா. பேரலா ஒரு நாள் நைட்டு இந்த தப்பிச்சு போன மேக்ஸும் பாலும் இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த பிளாக் ஹாக்குங்கிற அந்த டீமோட நேமை இன்னுமே மிஸ்யூஸ் பண்ணி வழிப்பறி பண்றது மத்தவங்களை பயமுறுத்துறதுங்கிற மாதிரியான அவங்களோட சர்வைவலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப அந்த எட்ல மூஞ்சில மார்க் வாங்கின ஒருத்தன் வந்துட்டு ஒரு மர்மமான ஆளு, உங்கள மாதிரியான இந்த சில்ட்ர பாய்ஸ் எல்லாம் இன்னும் எத்தனை நாள்ரா இந்த பிளாக் ஹாக்கோட நேம அசிங்கம் பண்றதுக்காக இருப்பீங்கன்ட்டு அவங்கள அட்டாக் பண்றதுக்கு இருக்க, அங்கே இந்த ஒரு எபிசோடையை முடிச்சுக்கலாம். எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.